சங்கீதா விட விருந்து வச்சாங்க இல்லையா? விருந்துக்கு போனோம்ல அங்க பாத்தீங்கன்னா தடபுடலான விருந்துல அதுவும் ஒரு பார்ட்டா இருந்துச்சு. அடிங்க ஃப்ரெண்ட்ஸ், நல்லா இருக்கு, எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ஃப்ரெண்ட்ஸ், நம்ம என்ன வீடியோ பார்க்க போறோம் சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஒரு சண்டே ஸ்பெஷல் வீடியோ தான் வந்து பார்த்தீங்கன்னா பார்க்க போகிறோம். இந்த சண்டேல நம்ம வீட்டில் இது வரைக்கும் எந்த சண்டேவுமே செய்யாத ஒரு ஸ்பெஷலான டிஷ் தான் வந்து பார்த்தீங்கன்னா செய்ய போகிறோம். சண்டே செய்யறதையும் தாண்டி நாங்கள் இப்போ தான் ஃபர்ஸ்ட் டைம் அதை வந்து ட்ரை பண்ண போகிறோம். இங்கே வந்ததுலேருந்தே சரி அதை எடுத்து சமைச்சதே இங்கே வந்ததுலேருந்து இல்லை, எங்கேயுமே சரி செஞ்சது கிடையாது. ஸோ இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா புதுசாக ட்ரை பண்ணலாமே சொல்லிட்டு வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ அது என்னன்னு சொல்லிட்டு பார்க்கலாமா? பார்க்கலாம் வாங்க. சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ். நாங்கள் கடைசியாக வந்து அது எப்போ சாப்பிட்டோம் நல்லா ஞாபகம் இருக்குது. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு கல்யாணம் புதுசாக வந்து பார்த்தீங்கன்னா சங்கீதா விட விருந்து வச்சாங்க இல்லையா? அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா தடபுடலான விருந்தில் அதுவும் ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. ஸோ அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா நீ வந்து வாங்கிட்டு வந்திருக்கோம், ட்ரை பண்ண போகிறோம். எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு எப்படி வரப்போகுதுன்னு சொல்லிட்டு தெரியல, பார்க்கலாம். சரி வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போகலாம். வீடியோ ஃபுல்லாக ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். இது வரைக்கும் நம்மளோட சேனல் யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ள போகலாம். போன சண்டே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 2 டிஷ் வந்து நம்ம மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணி கொஞ்சம் நிறையவே வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சுட்டோம். அதில் ஸ்பெஷல் வந்து பார்த்தீங்கன்னா சூரடி தான் வந்து பார்த்தீங்கன்னா செஞ்சோம். நம்ம செய்யாதது வந்து செஞ்சோம். ஸோ இந்த வாட்டி வந்து பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்க, கடல் நண்டு காலை பிச்சு எடுத்துட போறேன். பயங்கரமா இருக்குது. காலை என்ன பிக்கணுமா? இல்ல பிச்சிட போற, முழுசா தான் இருக்கணும், அப்பதான் நல்லா இருக்கும். இங்க பாருங்க फ्रेंड्स, எத்தனை நண்டுமா? அது மொத்தம் 7-8 நண்டே வந்துச்சு 1 கிலோ. ஸோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு வந்து செய்ய போகிறேன். இது உயிரோட இருந்து நான் கையில் வச்சுருந்தா எப்படி இருக்கும்? நான் சத்தமாக கிட்ட கூட வர மாட்டேன். ஸோ அந்த அளவு வந்து பார்த்தீங்கன்னா பயங்கரமாக இருக்குது. இது பாருங்க, சைட்லலாம் முள்ளெலாம் வேறு இருக்குது. அதுவும் ஷார்ப்பாக இருக்குது. இதெல்லாம் நமக்கு சுத்தம் பண்ண வராதுன்னு சொல்லிட்டு அங்கே கடையிலே வந்து பார்த்தீங்கன்னா சுத்தம் பண்ணியே வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ இருந்தாலும் நம்ம எப்பவுமே வீட்டுக்கு வந்தால் சுத்தம் பண்ணுவோம் இல்லையா? அந்த மாதிரி மஞ்சத்தூள்லாம் போட்டு க்ளீன் பண்ணி வச்சுக்கலாம். ஓகேவா? க்ளீன் பண்ணி வச்சாச்சு ஆல்ரெடி. எத்தனை நண்டு? 7 நண்டு இருக்கும்னு நினைக்கிறேன். 7 தான். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வீட்டில் நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்து பார்த்தீங்கன்னா கடல் நண்டு வந்து ட்ரை பண்ண போகிறோம். ஸோ எனக்கு வந்து சாப்பிட தெரியாது சொல்லிட்டு நான் ஃபீல் பண்ணியிருக்கேன். ஆனால் ஃபீல் பண்ணால் என்ன பண்ணியோம், நம்ம வாங்கிட்டு வந்து ட்ரை பண்ணி பார்த்தா தானே நமக்கு வரும். ஸோ அதனால் நாங்கள் வாங்கிட்டு வந்து இன்றைக்கி வந்து இதுதான் வந்து செய்ய போகிறோம். மழை காலம் வந்துச்சுன்னா வச்சுக்கோங்களேன், நம்ம ஊரில் வாய்க்கால் நண்டு சொல்லுவாங்கல்ல, வயல் நண்டு. ஸோ அது வந்து குழம்புல வச்சு அவ்வளோ டேஸ்ட்டாக அவ்வளோ ருசியாக வந்து இருக்கும். ஆனால் இப்போ வரைக்கும் நம்ம வந்து அது கிடைக்கல. இன்னும் கொஞ்சம் மழை பெஞ்சுது அப்படின்னா நம்ம போயிட்டு பிடிச்சிட்டு வரலாம். ஆமாம், இப்போ கிடைக்காது வெயில் டைமில். ஸோ மழை டைமில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு தான் ஃப்ரெண்ட்ஸ். என்ன மீன் இது? இது வவா மீன். நம்ம எப்பவுமே வவா மீன் வாங்கி செஞ்சுருக்கோம். ஸோ இன்னைக்கு வந்து நண்டு வறுவல் மட்டும் செஞ்சால் போதாது, குழம்பும் வைக்கலாம்னு சொல்லிட்டு வவா மீன் வந்து பார்த்தீங்கன்னா வாங்கிட்டு வந்துருக்கோம். ஸோ இன்னைக்கு வவா மீன் குழம்பு, நண்டு வறுவல், கூட வந்து பார்த்தீங்கன்னா ரசம் வைக்க போகிறோம். ரெண்டுக்கும் ரசத்துக்கும் சூப்பரான காம்பினேஷன் இருக்கும். வைக்கலாம் வாங்க, ஸ்டார்ட் பண்ணலாம். யார் செய்ய போறோம்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா மொனதா ஃப்ரெண்ட்ஸ் நண்டு செய்ய போகிறேன். நான் வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வந்து வைக்க போகிறேன். நானும் இது வரைக்கும் நண்டு செஞ்சது கிடையாது. 2 பேரும் சேர்ந்தே செய்யலாம். சரி ஓகே. அதுக்கான பொருள்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணி வச்சுட்டு காட்டுறோம். சரி ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் ஃபர்ஸ்ட்டு நண்டு கிரேவி செய்யலாம் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் பண்ணிட்டோம். நண்டு கிரேவி செய்யறது மொனோட வேலை தான். பட் அவர் ஏதாவது இன்க்ரீடியன்ட் சொல்லுவார். ஸோ அவர் ஹெல்ப் பண்ணுற விதமாக எல்லாம் கிண்டி தரலாம்னு சொல்லி கிண்டிட்டு. சரி வாங்க, ஃபர்ஸ்ட் நம்ம என்னென்ன சேர்த்துருக்கோம் கிண்டுறோம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். 1/2 மூடி தேங்காய் வந்து நல்லா துருவி போட்டிருக்கோம். ஸோ அது கூட வந்து 3 காஞ்ச மிளகா வந்து சேர்த்து நல்லா வதக்கிட்டு இருக்கோம். நல்லா தேங்காய் பொன்னிறமாக வர வரைக்கும் காத்திருக்கோம். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் சீரகம், 1/4 டீஸ்பூன் சோம்பு வந்து எடுத்து வச்சிருக்கேன். ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பொன்னிறமாக வதங்கினதுக்கப்புறம் இது ஒன்று சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். ஓகேவா? ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்லாம் பார்க்கலாம். ஒரு 10 சின்ன வெங்காயம், அது கூட கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து நல்லா வதக்கிட்டு ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சி எடுத்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே அதான் சீக்ரெட் மசாலாவா நண்டு கிரேவிக்கு? ஆமாம், செட்டிநாடு ஸ்டைல். நம்ம வைக்கிற செட்டிநாடு ஸ்டைலுக்கு நண்டு கிரேவி. சரி ஓகே. ஸோ நல்லா வரும்னு நம்பிக்கை இருக்குது. கண்டிப்பாக நீங்கள் வந்து இந்த வீடியோ பார்த்துட்டு வீட்டில் செஞ்சு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வறுக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நாங்கள் எண்ணெய் ஊற்றி வறுக்கல, வெறும் வானல் வச்சு தான் வந்து பார்த்தீங்கன்னா தேங்காய் போட்டு வறுக்கிறேன். ஏன்னா தேங்காய்லேருந்து எண்ணெய் வரும். ஸோ அதனால வெறும் தேங்காய் போட்டு ஆல்ரெடி வந்திருக்கு பாருங்க. அடியே பிடிக்கல, தேங்காய்லேருந்து எண்ணெய் வந்திருக்கு. நம்ம ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு வதக்க. ஸோ இதை வந்து பார்த்தீங்கன்னா பதிவு பண்ண மறந்துட்டேன், அதாவது இப்போ சொல்கிறேன். வந்து கருவேப்பிலை போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ தான் மொனோ நம்ம கிச்சனில் ஃப்ரேம்லேயே வந்து பார்க்குறோம். ஸ்டார்ட் பண்ணியாச்சு. சரி, எண்ணெய் ஊற்றியாச்சு. அடுத்து என்ன சேர்க்குறோம்? நெக்ஸ்ட் வந்து சோம்பு, வெந்தயம் எடுத்துருக்கோம். அதை வந்து சேர்த்துக்கலாம். பார்த்தீங்கன்னா வெங்காயம், பெரிய வெங்காயம் தான் வந்து பார்த்தீங்கன்னா எடுத்துக்கிட்டோம். அது வந்து பொடி பொடியாக நறுக்கி வந்து சேர்த்துருக்கோம் ஃப்ரெண்ட்ஸ்.
கூட கொஞ்சம் கருவேப்பிலையும் வந்து பார்த்தீங்கன்னா சேர்த்துருக்கேன். வெங்காயம் வந்து நல்லா வதங்கிடுச்சு. இது கூட 1 டீஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு சேர்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா பழுத்த தக்காளியாக 2 அரிஞ்சு சேர்த்துக்கணுமா? இந்த கிண்டுறது இந்த மாதிரி வேலை தான் ஃப்ரெண்ட்ஸ் நான் பார்த்துட்டு இருக்கேன். இது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொனோ தான். இன்னைக்கு மொனோ கையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா நண்டு கிரேவி. ஆமாம், நல்லா வதங்கிடுச்சு ஃப்ரெண்ட்ஸ். நெக்ஸ்ட் வந்து கொஞ்சம் மஞ்சத்தூள் கொஞ்சம் கரம் மசாலா சேர்த்துக்கலாம். கரம் மசாலா வந்து 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம், வீட்டு மிளகாத்தூள். ஃப்ரெண்ட்ஸ் நெக்ஸ்ட் வந்து உப்பு சேர்க்குறாரு. நாங்கள் தக்காளி போட்டதுக்கு அப்புறம் தான் எப்பயுமே உப்பு சேர்ப்போம். ஆனால் இது கொஞ்சம் மிஸ் ஆயிடுச்சு. உப்பு வந்து அளவாகவே சேர்த்துக்கலாம். ஏன்னா இதுக்கு கடல் மீன், நண்டு, இந்த இறாக்கெல்லாம் உப்பு கம்மியாகவே போட்டுக்கலாம். கொஞ்சம் தண்ணி ஊற்றி வதங்கும் போது அதுக்கப்புறம் செக் பண்ணிட்டு போட்டுக்கலாம். பாருங்க, நண்டு ஏற்கனவே ஆப்ரேஷன் பண்ணிட்டு தான் வாங்கிட்டு வந்தது. இல்ல இது ரொம்ப பெருசா இருக்குல்ல, சோ அதனால ரெண்டு கட் பண்ணிட்டா கொஞ்சம் நல்லா இருக்கும், ஈஸியாவும் இருக்கும். அழகா சென்டர்ல கட் பண்றீங்க. பாருங்க, அப்படியே பாதி தனியா வந்துருச்சு. பாதி லெக். கத்திரிக்கோலுக்கு ஏதாவது ஆடுமோன்னு பாருங்க. பொறுமையாவே கட் பண்ணுங்க. ஏன்னா இது மீன் வெட்டுற கத்திரிக்கோல் இல்ல, அது பேப்பர் வெட்டுற கத்திரிக்கோல். இருக்கிறதுல இந்த நண்டு தான் ஒரு வித்தியாசமா இருக்கு கலர். ஆமா, எல்லாமே அப்படிதானே, அதிகமா தெரியுது. இதுல அதிகமா தெரியுது அந்த கலர். இங்க பாருங்க, இது எல்லாமே கொஞ்சம் இருக்கு. இது பாரு என்ன. ஆமா, சோ இப்படி இருந்த நண்டை நம்ம இப்படி மாத்திட்டோம். இது மாதிரி இதுல இருக்க எல்லா நண்டையும் வந்து பாத்தீங்கன்னா 2 கட் பண்ணிக்கலாம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி போட்டு வதக்கி வச்சிருக்கோம்ல, அது கூட வந்து பாத்தீங்கன்னா நம்ம ரெடி பண்ணி வச்சுட்டு நண்டையும் வந்து பாத்தீங்கன்னா சேர்த்துக்கலாம். கட் பண்ணதுனால தான் கரெக்டா இருக்கு இந்த வானலுக்கு. ஆமா, இல்லனா இங்க ஒரு கால் இருக்கும். சேர்த்து லைட்டா மசாலாலாம் எல்லாத்தோட ஸ்ப்ரெட் ஆகிற மாதிரி கிண்டி விட்டுக்கலாம். சரி, கிண்டுங்க. நண்டு கிண்டதுக்கு ஒரு வாட்டமே வர. காலை உடைச்சிட போற, காலை புடுங்காம கிண்டு. பாருங்க फ्रेंड्स, மசாலாவோட சேர்த்து வதக்கிட்டோம். இப்போ பாக்கும்போதே சாப்பிடணும் போல இருக்கு. நெக்ஸ்ட் வந்து நம்ம வதக்கி அரைச்ச மசாலா, ஆமா, அத வந்து சேர்த்துக்கலாம். நம்ம செஞ்சதை விட மசாலா அரைச்சு சேர்க்கறோம்ல, அது ஒரு தனி டேஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா ஆமா, ஏன்னா காரம் எல்லாம் இதுல தான் போட்டுருக்கோம், மிளகாலாம் சேர்த்துக்கலாம். எனக்கு கிண்டது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும், அதாவது கொஞ்சம் நடுமலை தூவி விட்டா கொஞ்சம் கிண்டது ஈஸியா இருக்கும். சரி ஃப்ரெண்ட்ஸ், இப்போ எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மசாலா போட்டு நல்லா வதக்கிட்டோம். இப்போ வந்து மசாலா அரைச்ச ஜார்லேயே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி சேர்த்து ஊற்றிக்கலாம் திட்டமா. ஏன்னா நம்ம கிரேவி பார்த்து தான் வைக்கிறோம், அதுக்கு ஏற்ற மாதிரி தண்ணி ஊற்றிக்கலாம். பாருங்க, சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணிட்டோம். தண்ணி நல்லா கொதிச்சு நல்லா கிரேவி பக்குவத்துக்கு வந்துடுச்சுன்னா நம்ம ரெடி. செட்டிநாடு ஸ்டைலில் பண்ணுறோன்னு சொல்லிட்டு பண்ணியிருக்கோம். அவுட்புட் எப்படி வரப்போகுது சொல்லிட்டு தெரியல, ஆனால் வாசனைலாம் பார்த்தா பர்ஃபெக்டாக வரும் சொல்லிட்டு நினைக்கிறேன். கண்டிப்பாக நீங்கள் எந்த பயமும் இல்லாமல் இது மாதிரியே வீட்டில் செஞ்சு சாப்பிடலாம் ஃப்ரெண்ட்ஸ். அதையும் தாண்டி ஒரு விஷயம் என்னன்னா, இப்போ லேடிஸ் வீட்டில் சமையல் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது யூஸ்வலாக எப்படி செய்கிற மாதிரி இருக்கும். இதுவே ஒரு ஜென்ஸ் செய்கிறாங்க, ஒரு பையன் செய்கிறாங்க அப்படிங்கும்போது அது கொஞ்சம் டேஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா அவர் செஞ்சாரு, பரவாயில்ல இந்த அளவுக்கு கைத்திறமெல்லாம் கற்று வச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தோணும். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா மொனோ செஞ்சது தான். இன்க்ரீடியன்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மொனோவோட இதுதான். டேஸ்ட் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. நானும் இது வரைக்கும் இதுக்கு முன்னாடி செஞ்சதும் கிடையாது, அதனால இது ஃபர்ஸ்ட் டைம் செய்கிறேன். டேஸ்ட் பார்த்துட்டு சொல்லலாம். மூடி கொதிக்க வச்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நான் வந்து மீன் குழம்பு செய்யறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இறங்க போகிறேன். ஆமாம், அடுத்து அது ரெடி பண்ணுங்க ஃப்ரெண்ட்ஸ். ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா மீன் குழம்பு வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டோம். ஸோ சட்டி என்னென்ன கையில் வச்சுருக்கேன், சட்டியில் வைக்க போகிறோம்னு பார்த்தீங்கன்னா சட்டியில் வைக்கல. ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா மசாலா ஐட்டம்லாம் சேர்த்துக்கலாம். மசாலா ஐட்டம்னா இப்போ புளி கரைச்சோம்ல, புளி வந்து கரைச்சலாம் வந்து பார்த்தீங்கன்னா சட்டிலே வந்து கரைச்சலாம் சொல்லி எடுத்துட்டேன். என்கிட்ட குழம்பு சட்டிக்குன்னு சொல்லிட்டு குழம்பு வைக்கிறதுன்னு சொல்லிட்டு சட்டி தனியாக இல்லை, இது வந்து பயிர் கடையிற சட்டி. அதுவும் இப்போதான் வாங்கணுமே, இதுக்கப்புறம் வந்து மீன் குழம்புக்குன்னு ஒரு சட்டி வாங்கிடலாம். ஆமாம், இது வந்து இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா புளியெலாம் கரைச்சி வச்சுக்கலாம், மிளகாத்தூள்லாம் சேர்த்து. இந்த சட்டியை எத்தனை வாட்டி பயிர் கரைச்சாலும் சரி, நூந்து பார்த்தா அந்த மண் வாசனை வந்து பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா அடிக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நல்லா இருக்கும், எனக்கு அது ரொம்ப பிடிச்சிருக்கு. இங்கே பாருங்க, கிரேவி வந்து சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. ஃபைனல் டச்சாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கொத்தமல்லி வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம், அதை அப்படியே தூவி விட்டுறலாம் மழைச்சாரல் மாதிரி. என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்கேன். ஒரு வழியாக வந்து நண்டு கிரேவி ரெடி பண்ணியாச்சு. நெக்ஸ்ட் வந்து மீன் குழம்பு ரெடி பண்ணிட்டு இருக்காங்க. நல்லெண்ணெய் ஊற்றி மீன் குழம்பு செய்கிறேன்.
அப்போ தான் டேஸ்ட் இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும். என்ன சண்டே சாப்பாடுலாம் ரெடியா? சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டேவும் நான் வந்து சாப்பாடு செஞ்சுட்டோம். ஸோ ஸ்பெஷலான மனோ செஞ்ச செட்டிநாடு நண்டு வறுவலும் நான் வச்ச மீன் குழம்பும் வந்து பார்த்தீங்கன்னா ரெடியாக இருக்குது. நாங்கள் இப்போ சாப்பிட தான் ஃப்ரெண்ட்ஸ் வேலையே. சாப்பிடுங்க, சாப்பிட்டு டேஸ்ட் பாருங்க. என்ன மீன் குழம்பு அவங்க வச்சாங்க. குழம்பு ஓகே, நண்டு வறுவல் பார்க்கணுமே. நண்டு வடிச்சு சாப்பிட்டா ஃப்ரெண்ட்ஸ் பெரிய சாதனை சொல்லியிருக்கோம். எப்படி இருக்கு? அந்த மசாலாவோட கடிச்சு சாப்பிடும்போது சூப்பராக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். நல்லா வெந்திருக்கு. சரி அதை விடுங்க, நீங்கள் அது டேஸ்ட் சொல்லிட்டீங்க. நீங்கள் வச்ச மீன் குழம்புல டேஸ்ட்டை சொல்லுங்கள் ஃபஸ்ட்டு. லைட்டாக உப்பு இல்லை. உப்பு போட்டால் கரெக்டாகிடும்ல? உப்பு போட்டால் கரெக்டாகிடும், லைட்டாக உப்பு இல்லை, அவ்வளோதான். ஓகே ஓகே. ஸோ சூப்பராக வந்து பார்த்தீங்கன்னா இந்த சண்டே வந்து ஜாலியாக சமையலோட என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ சொல்லுவாங்க இந்த சண்டே வந்து மீன் குழம்பு, நண்டுக்கு வறுவல், முட்டை, அப்புறம் சாப்பாடு, ரசம் வச்சுருக்கோம். உங்கள் வீட்டில் சண்டே ஸ்பெஷல் என்னன்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நம்ம வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நண்டு கிரேவி, மீன் குழம்பு, ரசம், முட்டை. ஓகே ஓகே. அதான் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. மறக்காம சரண்யா மனோராஜ் யூடியூப் சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இப்போ வந்து போயிட்டு வரேன். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோ வந்து மீட் பண்ணலாம். டாடா பாய். டாடா பாய்.